எந்த ஒரு உணவு உங்களுக்கு உடல் பருமனை ஏற்படுத்துகிறதோ அது உங்களுக்கு கூச்ச சுபாவத்தையும் தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும். உடல் உழைப்பில் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் செஞ்சிடும். உணவோட நம்ம போராடக்கூடாது. நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், அது உடல் பருமனை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். உடல் உழைச்சாக்கா உடல் பருமன் குறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அது பாட்டுக்கு உடல் பருமன் ஏறிக்கிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம அதை உழைச்சி கட்டுப்படுத்தணும். திரும்ப சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், திரும்ப ஏற்றிக்கிட்டே இருக்கும். இப்படி உணவோட போய் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. நமக்கு உதவி செய்கிற ஒரு மனிதர் நம்ம கூட இருக்கார் அப்படின்னா, நம்ம ஒருத்தர்கிட்ட பழகுறோம் அப்படின்னா தினசரி இப்போ அவங்ககிட்ட நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி நம்ம அவங்ககிட்ட பழகும்? அதுபோல் தான் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த சோத்தோடு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த கேழ்வரகு கூழோடு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. கேழ்வரகு கூழ், சோளக்காடி இதோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இவங்க உழைக்கிறாங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்குது. ஆனால் இதை சாப்பிட்றாங்க, அது உடல் பருமனை ஏற்படுத்துகிறது. உடல் பருமனை ஏற்படுத்தினா என்னாகும்? உடல் குண்டாகும், அப்படி மூஞ்சி வீங்கி போயிடும். தொப்பங்கிற வயிறில் மட்டும் போடாது, கை கால் மூஞ்சி எல்லாத்துலேயுமே போடும். தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும். உடல் பருமன் ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு உழைப்பது மேலே நமக்கு நம்பிக்கையே இல்லாமல் போயிடும். உழைப்பு மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடும். உடல் பருமன் காரணமாக நடக்கும்போது நமக்கு மூட்டு வலி வரும், கூச்ச சுகம் வரும், தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். வெளியில் மூஞ்சி காட்டுறதுக்கே நமக்கு கூச்சமாக இருக்கும். அப்படிப்பட்ட உணவு தான் இந்த சோளக்காடி, கேழ்வரகு கூழ் இல்லாமல் சோறு எல்லாமே. நம்ம சரி இது நீ உழைச்சா உடல் வெயிட்டு குறைஞ்சிரும், நல்லா உடல் உழைக்கணும், இதை சாப்பிடணும், நல்லா உடல் உழைக்கணும். அப்போ இது சாப்பிட்டா என்னாகும்? உடல் பருமன் ஏறும். அப்போ உடல் உழைச்சா உடல் பருமன் கட்டுப்படும். அப்புறம் சாப்பிட்டா என்னாகும்? உடல் பருமன் ஏறும். அப்போ இது என்ன ஆகுதுன்னா, உணவோட நீ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன்னு அர்த்தம். ஒரு கட்டத்தில் மனிதர்கள் சோர்ந்துருவாங்க. என்னால் முடியாதுப்பா, நான் தோத்துட்டேன், இந்த சோறோடையும் கேழ்வரகு கூழோடையும் இந்த சோளக்காடி இதோட நான் தோத்துட்டேன், நான் பாட்டுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த உடல் பருமனை குறைக்கிறேன். ஆனால் அந்த சோறு என்ன பண்ணுது? டக்குன்னு என்னை ஏற்றி விட்டுருது. இந்த சோறு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு உடம்பை வெயிட்டை ஏற்றி விட்டுருது. இந்த கேழ்வரகு கூழ் என்ன பண்ணுது? டக்குன்னு உடம்பை வெயிட்டை ஏற்றி விட்டுருது. இந்த சோளக்காடி இருக்குல்ல, அது டக்குன்னு என்ன பண்ணுது? உடம்பை ஏற்றி விட்டுருது. நான் கஷ்டப்பட்டு உடம்பை குறைக்கிறேன், ஆனால் அது கஷ்டப்பட்டு டக்குன்னு உடனே ஏற்றி விட்டுருது. அப்போ என்னை இது துன்புறுத்துது, என்னை துன்புறுத்துது, என் கூட இது சண்டை போடுது. நான் நினைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இது எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. நான் நினைக்கிறதுக்கு என்னுடைய எதிர்பார்ப்புக்கு முரணாக இது செயல்படுகிறது. நான் ஸ்லிம்மாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அப்போ தான் என்னால் குனிஞ்சு நிமிந்து ஈஸியாக நடக்க முடியும். ஏன் ஸ்லிம்மாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க? ஏன் ஒல்லியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க? அப்போ தான் நீங்கள் குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்க முடியும், ஈஸியாக நடக்க முடியும். நடக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமே இருக்காது, மூட்டு வலிங்கிறது வரவே வராது. உடல் வெயிட்டு கொஞ்சம் அதிகமாச்சுனாலே அந்த உடம்பாலேயே அந்த மூட்டை அந்த கால் தாங்கி நடக்க முடியாது. டக்குன்னு மூட்டில் தான் அந்த அழுத்தம்லாம் ஏற்படும். அப்போ தான் மூட்டு வலி வரும். உடம்பு நீங்கள் ஒல்லியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் மூட்டு வலி வருவதற்கெல்லாம் அந்த உடல் பருமன் தான் காரணம். உடல் பருமன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக நடக்கணும். டக்குன்னு ரொம்ப சுதந்திரமாக வேகமாக நடந்தீங்கன்னா டக்குன்னு மூட்டு பிறண்டுரும். அப்போ நீங்கள் பயந்து தான் நடக்க வேண்டியிருக்கும். ஒரு மூட்டு வலி ஒரு உடல் பருமன் ஏற்பட்டுச்சுன்னா கவனமாக நடக்கணும். அதுவே ஒல்லியாக இருந்தீங்கன்னா தாராளமாக ஓட கூட செய்யலாம். அதனால் உடல் பருமனை ஏற்படுத்துகிற உணவுகள் தான் இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் உடல் பருமனை ஏற்படுத்தக்கூடியது. இது நாம் ஸ்லிம்மாக இருக்கணும்னு நினைக்கிறோம், இதை சாப்பிட்டா என்ன பண்ணுது? உடல் குண்டாயிடுது. நாம் ஸ்லிம்மாக இருக்கணும்னு நினைக்கிறோம், ஸ்லிம்மாக இருக்கணும், ஆனால் இது நம்ம நினப்புக்கு எதிராக வேலை செய்யுது, நமக்கு எதிராக வேலை செய்கிறது. இந்த உணவு நம்ம கூட சண்டை போடுது. நம்முடைய உறவினர் கிடையாது இந்த உணவு என்பது. அரிசி, கேழ்வரகு, கோதுமெல்லாம் நமது சோளம் இதெல்லாம் நமது உறவு முறை கிடையாது. சோளம் அதாவது சோளத்தை நீங்கள் பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா அது நமக்கு நண்பர்கள். அதுவே நீங்கள் இடித்து காடியாக மாற்றி கடந்த காலத்தில் தென் தமிழ்நாடு சாப்பிட்டாங்களா அதுபோல் சாப்பிட்டிங்கன்னா அது உங்கள் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு நண்பராக இருக்காது. அதுபோல் அரிசியை நீங்கள் வேணால் பச்சையாக வேணால் சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா அரிசியை நீங்கள் பச்சையாக சாப்பிட்டா ஒரு கைப்பிடி தான் சாப்பிடுவீங்க. சும்மா அது பச்சையாக சாப்பிட்டா அதில் உமிழ்நீர் கலந்து தான் போகும். ரொம்ப ஆர்வமான சாப்பிடுங்க. அது உப்பெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அது உங்களுக்கு வினையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த உணவுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நினப்புக்கு எதிராக நம்ம உடல் பருமனை ஏற்படுத்தி, நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தி, மூட்டு வலியை ஏற்படுத்தி, முடக்கி கடைசியில் மூட்டு பிறண்டு போயிடும். சாப்பிட்டு என்ன ஆகும்னா தசைநார் கிழிஞ்சு போயிடும். ரொம்ப குண்டாயிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, உடல் பருமன் ரொம்ப அதிகமாகும் போது சிலருக்கு தசைநார் கிழிஞ்சது தான், அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கை காலெலாம் சிலர் காலெல்லாம் பார்த்திங்கன்னா உலக்க மாதிரி இருக்கும். உலக்க மாதிரி அந்த தசையெல்லாம் ஒரு அழுத்தத்தை தான் தாங்கும். ரொம்ப விரிஞ்சு கொடுத்துட்டே போகும்போது என்ன ஆகும்னா கடைசியில் அந்த தசை நாரே கிழிஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு மோசமான அபாயகரமான ஒரு உணவுகளை தான் மனிதர்கள் உணவுன்னு நம்பி சாப்பிட்டுட்ருக்காங்க. எது? அரிசி, கேழ்வரகு, கோதுமை, சோளம், சின்ன சோளத்தை நான் சொல்கிறேன், சோளம் இதெல்லாம் ரொம்ப அபாயகரமான ஆபத்தான உணவுகள். மனிதர்களை சீக்கிரமாக நோயை வரவழைத்து, உடல் பருமனை ஏற்படுத்தி, இன்னும் பிற நோய்களை வரவழைத்து சீக்கிரமாகவே
மேலுலகத்திற்கு அனுப்பி வைத்து விடும். இறப்பை சந்தித்து ஒரு 60-70 வயசில் 70 வயசு வரைக்கும் வாழ்கிறதே மிகப்பெரிய கஷ்டம். அவ்வளோதான், போதுடா சாமி அப்படிங்கிற மாதிரி நம்மளை அனுப்பிச்சிடும். நல்லது நமக்கு நல்லது செய்கிற மாதிரியே செஞ்சுட்டு கூட இருந்தே குழி தோன்ற ஒரு உணவு எதுனா, கூட இருந்தே பெரிய படுகொலியை தோன்ற உணவு எதுனா இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இந்த சோள காடிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான உணவுகள், மைதா இதெல்லாம் கூட இருந்தே நமக்கு மிகப்பெரிய படுகொலியில் போய் தள்ளி விட்டுரும் நம்மளை. அதனால் மோசமான உணவு சாப்பிடாதீங்க, சாப்பிடவே சாப்பிடாதீங்க.